சார் இப்போ நேச்சுரலாக குழந்தை பிறக்கிறத பற்றி சொல்லிட்டேங்க சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்காக, அதாவது நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ ஐவிஓ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சக்ஸஸ் ஆகுமா? இது கரெக்டான டைமாங்க சார் அவங்களுக்கு? தாராளமாக பண்ணலாமா? அதாவது யாருக்கெல்லாம் கோச்சாரத்தில் சனி மாற்றம் அடையும் பொழுது, இன்ஃபேக்ட் 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகும் பொழுது, இன்ஃபேக்ட் 6ஆம் இடம் கனெக்ட் ஆகும் பொழுது கூட மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு தருணம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஜ் வந்து 40 வயசு ஆச்சு, எனக்கு வந்து இந்த கருத்தரிப்பு ஆகக்கூடிய அந்த முட்டை வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுறது, சில பேருக்கு எவ்வளோதான் வந்து அந்த கர்ப்பப்பை க்ளீன் பண்ணாலும் அதில் சிஸ்ட் வளர்றது, சில பேருக்கு சதை வளர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் இந்த செயற்கை முறையாக செய்யக்கூடிய வைத்தியம்ங்கிறது IUI IVF, as you correctly mentioned. அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் அந்த ஒரு பிராப்தம் இருக்குன்னா, மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த ராசிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாராளமாக IUI IVF ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட ப்ளஸ் இன்னொரு 3 ராசிகளுக்கும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது கும்பம், துலாம், அதுக்கப்புறம் மிதுனம், இந்த 3 ராசிகளுக்கும் தாராளமாக குழந்தை பிராப்தம் நீங்கள் சொல்கிற மாதிரி IVFலையும் சான்சஸ் இருக்குது, நார்மலாகவும் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப தெளிவான விளக்கங்க சார். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க சார் இந்த பதில்.